ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினக் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹவு டு கிரியேட் த யூடியூப் சேனல் ஃபார் த பிகினர்ஸ். எப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது. எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் டெஸ்க்டாப்பில் கூகுள் குரோமில் போயிட்டு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் வந்து யூடியூப்னு டைப் பண்ணிக்கங்க. யூடியூப் டைப் பண்ணோன்னா யூடியூப் வெப்சைட்டில் உள்ளே போகும். அதில் வந்து அந்த சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு ஜிமெயில் ஐடி, கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட் நேம் வந்து நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் த அக்கௌண்ட் இருக்கும். அந்த க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இன்னொன்று வந்து கிட்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறது, அண்டர் 18 இருப்பாங்களா அவங்களுக்காண்டி ஓப்பன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ்னு ஒன்று இருக்கும். பர்சனல் யூஸ் தான் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து லோடாகி ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட்ற மாதிரி காமிக்கும். அதில் வந்து நேமு, நம்ம இமெயில் அட்ரெஸ்ஸு, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், தினக் எக்ஸ்ப்ளோரர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸ். நம்மளுக்கு என்ன மெயில் ஐடி வேணுமோ இதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த பேரில் வேணுமோ அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து தினக் எக்ஸ்ப்ளோர்ன்ற நேமை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ண பின்னாடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு தடவை நம்ம வந்து அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என் நம்பரை டைப் பண்ணியிருக்கேன். நான் டைப் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெரிஃபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கேட்கும். அது ஆப்ஷனல் தான். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை என் டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் டைப் பண்ணுறேன். நான் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஆப்ஷன் இருக்கும். அதில் மேல், ஃபீமேல் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து மேலாக ஃபீமேல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் இருந்தால் உங்கள் மெயில் ஐடியை நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட ஒரு ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் இருக்கிறனால வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் அது ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லைனாலும் ஓகே தான் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்க்கு நம்ம போவோம். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்து எஸ் ஐ எம்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். இதில் வந்து ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். கூகுளோட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போ நீங்கள் திருப்பியும் சர்ச் பாக்ஸில் வந்து யூடியூப் டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சிம்பிள் காமிச்சிடும். அது தினக் எக்ஸ்ப்ளோர்னால டீன்ற இனிஷியல் வந்து காமிக்குது. இங்கே பார்த்தீங்களா, இப்போ கூகுள் அக்கௌண்ட் வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த மேனேஜ் அக்கௌண்ட் எல்லாமே, இந்த ஆடியோ ஒரு அக்கௌண்ட் எல்லாமே இந்த டீட்டெயில் இருக்கும். நம்ம பிக்சர் வேணால் அதை செலக்ட் பண்ணி நம்ம பிக்சரும் வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணணுன்னா கீழே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோஸை. இப்போ நம்ம யூடியூப்பை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா யூடியூப் பேஜ் வந்து லோட் ஆகும். அந்த ரைட் கார்னரில் அதே மாதிரி நீங்கள் சைன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் லோட் ஆகும். உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிருக்கும். உங்கள் சிம்பிள் வந்துருச்சு பார்த்தீங்களா, லாகின் ஆன சிம்பிள் வந்துடும். வந்தோடனே நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். கிரியேட் சேனல், யூடியூப் ஸ்டூடியோ, ஸ்விட்ச் அக்கௌண்ட், இது மாதிரி எல்லா டீட்டெயில் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த ரைட் கார்னர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அதில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட் சேனலில் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்லோடு பிக்சர், உங்கள் யூடியூப்புக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க பிக்சர், அதை நீங்கள் இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய பிக்சரே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான்
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த சர்க்கிள் வந்து கிராப் பண்ணுறது அவங்களே கிராப் பண்ணியிருப்பாங்க. நம்ம வேணால் அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம கீழே வந்து கிரியேட் த சேனல்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனே உங்களுக்கு வந்து சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தினக் எக்ஸ்ப்ளோர்ன்ற நேம் செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஹோம், பிளேலிஸ்ட், சேனல், அபவுட்ன்ற ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கார்னரில் கஸ்டமைஸ் சேனல்ன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அது வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து உள்ளக்க வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஆகும். பேஜ் வந்து லோட் ஆகிக்கிருக்கு. இப்போ நம்ம வந்து உள்ளக்க யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து உள்ளக்க வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து கண்டினியூன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே உங்கள் சேனல் நேம் வந்து இதில் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து இந்த சேனல் நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா வந்து 14 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ட்வைஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2 தடவை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த சேம் தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹேண்டில்ன்றது இருக்கும். அதுவும் வந்து அதே மாதிரி தான். நீங்கள் சேஞ்ச் பண்ணால் 14 டேஸ்க்குள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் உங்கள் சேனலை பற்றி ஃபியூ சென்டென்ஸ் ஃபில் பண்ணி வியூவர்ஸ்க்கு உங்கள் சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து ப்ரீஃபாக வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லாங்குவேஜ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து எந்த லாங்குவேஜில் வந்து வீடியோ போட போகிறோன்றதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தமிழ்னா தமிழில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து நம்ம காமன் லாங்குவேஜ்னா இங்கிலீஷே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் யூஆர்எல்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்ம சேனல் யூஆர்எல் வந்து இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரௌசரில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு உள்ளக்க போயிடும். இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். லோட் ஆகி உள்ளக்க போயிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ஆட் லிங்க். ஆட் லிங்க்கில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அந்த யூஆர்எல்லையும் நீங்கள் வந்து டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் வந்து உங்கள் மெயில் ஐடி கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி அதில் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ண பின்னாடி அந்த ரைட் கார்னரில் வந்து பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆனவுடனே எல்லாமே சேவ் ஆகிருக்கும். நம்மளுக்கு கோ டு சேனல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். சேனல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் காமிக்கும். ஹோம், பிளேலிஸ்ட், சேனல்ஸ், அபவுட். இதில் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா. நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வியூவர்ஸ் பார்க்குற மாதிரி ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருவாங்க. கீழே நம்ம கொடுத்த மெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் ஆயிடுச்சு. இதான் நம்ம யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதோ பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.